இப்போ கண்டன பொதுக்கூட்டம் யாருக்காக போடுறோம்? எங்கள் முதலமைச்சர் தளபதிக்கு சாப்பாடு இல்லைன்னா, துணை முதலமைச்சருக்கு சோறு இல்லைன்னா இல்லை, தமிழ்நாட்டின் மானம் மரியாதையை பழிவாங்க துடிக்கிறான் மோடி சர்க்கார். அதை காப்பாற்றுவதற்கு இந்தியாவிலேயே ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியின் குரலை தவிர வேறு எவன் குரலும் இல்லை. இந்தியாவே மூடிட்டு இருக்கு. இந்தியாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் பொத்திக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தால் என்ன, நம்மளுக்கு 3 வேளை சோறு கிடைச்சதான்னு சொல்லி அது இல்லை. இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க, குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறீங்க. அதிலும் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் 1 முதல் 5 வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பொம்பளை டீச்சர் தான் இருக்கணும்னு சட்டம் போட்டிருக்காரு. அந்த பொம்பளை டீச்சர் அவளுக்கு குடும்பம் இருக்குல்ல, அவள் பிள்ளைங்கள்லாம் 3 வேளை சாப்பிட்ணும்ல, அதுக்கு அந்த டீச்சருக்கு சம்பளம் வேணுமா இல்லையா? அவள் 1 மாதம் ஃபுல்லாக உழைச்சிட்டு சம்பளம் இல்லைன்னு வீட்டுக்கு போனால் புருஷன் சேர்ப்பானா? அப்போ அந்த சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பங்கை போட நம்ம தயார். மத்திய சர்க்காரோட பங்கை கேட்டால் நீ இந்தியை படித்தா வாங்கிக்கன்றான். செருப்பால் அடிக்கணுமா அடிக்க வேணாவா? யார் ஆத்தா வீட்டு போனோம்? அது உங்கள் ஓத்தா வீட்டு பணமா, உங்கள் ஒப்பம் வீட்டு பணமா, உங்கள் ஆயா வீட்டு பணமா? லபடி கப்பால் நாங்கள் கட்டுற வரி பணம்டா. எச்சூர் நாங்கள் கட்டுற வரி பணம். நீங்கள் நினைக்கலாம் இங்கே உட்காந்துருக்க தாய்மார்கள், நான் என்னத்த வாங்குறேன், என்னத்த போகிறேன், நான் என்ன வரி கட்டுறேன், அப்படி பேசுகிற பொம்பளைங்களும் இருக்காங்க. தாயே, நீ வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும், நீ வாங்குகின்ற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீ கொடுக்கின்ற வரி பணத்தில் தான் மோடி சாப்பாடு சாப்பிட்றான். தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தனியாக கல்லாப்பெட்டி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தனியாக கல்லாப்பெட்டி இருக்குது, ஆந்திராவுக்கு கல்லாப்பெட்டி இருக்குது, உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்குது, எல்லாருக்கும் கல்லாப்பெட்டி உண்டு. நம்ம கல்லாப்பெட்டியிலேருந்து நாம் பார்த்து கொடுக்குற காசில் சாப்பிட்டு கொழுப்பேறி போய் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னா அந்த பணத்தை வாங்கிறதுக்கு நம்ம போராடணுமா வேணாவா? அதை தாய்மார்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையாம்மா? நம்ம ஏற்கனவே பசங்களுக்கு கழுதை பொதி சுமக்கிற மாதிரி புக்கை ஏற்றி அனுப்புகிறீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க குழந்தைங்கள கழுதை பொதி சுமக்கிற மாதிரி அனுப்புகிறீங்களா இல்லையா? அது மேலே இந்தி புக்குன்னு ஒரு புக்கை வையின்றான். ஏற்கனவே 12 புக்கு இந்தி. சரி, இந்தி எதுக்கு உதவும்? இந்திக்கு கலாச்சாரம் இருக்கா? இந்திக்கு இலக்கணம் இருக்கா? இந்திக்கு இலக்கணம் இருக்கான்னா ஒரு மயிரும் இல்லைன்றது தான் உண்மை. ஒன்றுமே இல்லாத ஒரு மொழியை நம்ம மேலே திணிச்சு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கின்ற நம்மை, 2 மொழி படித்தே உலகமெல்லாம் கோலோச்சுகின்ற நம்மை, இருமொழி படித்த இந்த மதுரையைச் சேர்ந்த பாண்டியன் அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் குறிப்பிட்டதைப் போல இருமொழி கொள்கை படித்த இந்த பாண்டியன் வடநாட்டுக்கு போய் ஒரிசா மாநிலத்தையே ஆட்டுவித்தான் என்றால் அப்படிப்பட்ட அறிவு படைத்தவன் இருமொழி கொள்கையில் இருக்கும்போது 3வது மொழியை ஏன் படிக்க வேண்டும்? அதை படித்தால் தான் பணம் தருவேன் என்று சொல்வதற்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? அது இந்தி தான் பிரச்சனையா என்று சொன்னால் முதலில் இந்தி படித்தால் தான் பணம் தருவேன் என்று சொன்ன மோடி சர்க்கார் நாம் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் இந்தி மட்டுமல்ல, ஏதாவது ஒரு மொழியை படிக்கலாம். ஏதாவது ஒரு மொழிக்கு இங்கே டீச்சர் இருக்கானா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா இருக்குது, இந்தி சொல்லிக் கொடுக்க ஸ்கூல் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் வாத்தியார் இருக்கானாம்மா? தமிழ் படிக்கணுன்னா கற்றுக் கொடுப்பானா? அங்கே இந்தியை தவிர வேறு எதுவும் கற்றுக் கொடுக்க வாத்தியாரே இல்லை, இங்கிலீஷுக்கே வாத்தியார் இல்லை. எல்லாம் ஸ்கூலில் உட்காந்து ஃப்ரீயாக பிட் அடிக்கலாம். நீட் தேர்வு நடக்குதில்ல, வடநாட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி பாஸ் பண்ணுறான்? அறிவே இல்லை, படிக்கலை, ஆனால் பிட் அடித்து பாஸ் ஆகி அவன் காலேஜுக்கு போயிடுவான். நம்ம தமிழ்நாட்டில் மத்திய சர்க்கார் நம்ம பொண்ணுங்க நீட் தேர்வு எழுத போனால் தலையில் வச்சில்ல ஏர் பின்னு ரப்பர் பேண்டு, அந்த ஏர் பின்னு ரப்பர் பேண்டெல்லாம் அவுத்து முடியை கலைச்சி ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருந்தா அதை செக் பண்ணி நம்மளையெல்லாம் கொடுமை பண்ணி
அவமானப்படுத்தி தான் அந்த நீட் தேர்வை எழுத வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் என் அருமை தாய்மார்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடாக வாழ வேண்டுமா இல்லையா? தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க வேண்டும். தமிழன் கலாச்சாரத்தில் முன்னேற வேண்டும். தமிழன் தன்மானத்தோடு வாழ வேண்டும். தமிழன் எவனிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கண்டன கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த இந்தி மொழியை என்றும் ஏற்க மாட்டோம் என்று அண்ணன் தளபதி குரல் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, பாராளுமன்ற தொகுதிகள் 543, அதை 848 உயர்த்த போகிறோம். மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராது. யார் சொல்றது? சந்தான பாரதி மாதிரி இருக்கார்ல அமித்ஷா, அவர் சொல்றாரு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வராது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதலாக கிடைக்காது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்லாது. ஏன் சொல்ல மாட்டார்கள்? தென்னாட்டில் எவனும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவதில்லை. அதிலும் தமிழ்நாட்டில் சுத்தமாக 100க்கு 100 பிஜேபியை எவனும் மதிப்பதில்லை. கேரளாவில் ஒரு இடம், ஆந்திராவில் தட்டு தடுமாறி. ஆகவே தென்னாட்டை புறக்கணிக்க வேண்டும், தென்னாட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. இதை எத்தனைத்துத்தான் நேற்று முன்தினம் கூடிய பாராளுமன்றத்தில் எங்கள் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் தடுத்து நிறுத்துவதற்கு நீ யார் என்று கேட்டபோது, தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், தமிழர்கள் நாகரிகத்தை மதிக்க தெரியாதவர்கள் என்று தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் டெல்லியிலே அமர்ந்து கொண்டு ஒருவன் கேவலமாக பேசுகிறான் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கிறது? 63 கட்சிகளை அழைத்தோம், 58 கட்சிகள் பங்கேற்றானே. எவனாவது குரல் கொடுத்தானா? எவனுக்காவது தமிழர் மீது அக்கறை இருக்கிறதா? எவனுக்காவது தமிழ்நாட்டின் மீது பாசம் இருக்கிறதா என்றால் எவனுக்கும் இல்லை. ஆண்மையுள்ள, சூடுள்ள, சொரணையுள்ள ஒரே தலைவன் குரல் கொடுத்தார், அதுதான் நமது அண்ணன் தளபதி. அவரை தவிர எவனும் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் சொன்னான் தர்மேந்திர பிரதான், இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் 10,000 கோடியை கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான். மறுநாள் ஆர்ப்பாட்டம், சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசும்போது ஒன்றை சொன்னேன், நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் 15,000 கோடி கொடுத்தாலும் ஒருவனுக்கு பசிக்கிறது, அவன் வயிறு பசிக்கிறது, சாப்பிடத்தான் வேண்டும். ஆனால் அவனை அழைத்து நான் பிரியாணி வாங்கி தரேன், நீ கக்கூசில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் தன்மானம் உள்ளவன் எவனாவது சாப்பிடுவானா? அதே நிலைதான் தர்மேந்திர பிரதான் சொல்கிறான், நீ 100 கோடி கொடுத்தாலும் இந்தியை திணிக்க நினைத்தால் ஏற்க மாட்டான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி பணத்தை கொடுக்காமல் நமக்கு சேர வேண்டிய பணத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றுவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது, இது மதுரை மாவட்டம் என்பதால் ஒன்றை சொல்லுகிறேன். 2014 இதோ மதுரைக்கு அடிக்கல் நாட்டினார்களே எய்ம்ஸ் மருத்துவமனை, இன்று வரை வந்ததா? ஆனால் 21 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம் என்று சொன்னோம். இதோ மதுரையில் ஒரு அழகான நூலகத்தை கட்டி தந்தோமா இல்லையா? ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டி முடித்தோமா இல்லையா? சென்னையில் ஆஸ்பத்திரியை கட்டி முடித்தோமா இல்லையா? கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் பிஜேபி சர்க்கார் நமக்கு சொன்னது ஒன்றே ஒன்று, மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்று வரை கட்டவில்லை. ஆனால் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும், இவ்வளவு அவமானத்திற்கு மத்தியிலும் அண்ணன் தளபதி கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என் தாய்மார்களை நீங்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நீங்கள் தினந்தோறும் வேலைக்கு செல்கிறீர்கள். வேலைக்கு சென்றால் சம்பளம் வரும், சம்பளத்தை கணவனிடம் கொடுப்பீர்கள். கணவனிடம் கொடுத்துவிட்டு மறுநாள் வேலைக்கு போக வேண்டும் என்றால் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு என்று நீங்கள் கையேந்தினீர்களா இல்லையா? அந்த கையேந்தியதை பார்த்து கண்ணீர் விட்ட எங்கள் அண்ணன் தளபதி, என் தாயே தமிழே, இனி நீ எவனோடும் கையேந்த தேவையில்லை, உனக்காக ஒரு கையெழுத்தை போடுகிறேன். இன்று முதல் நீ பஸ்ஸில் இலவசமாய் பயணம் செய்யலாம். அது மகளிர் விடியல் பயணம். போட்டோமா இல்லையா? பஸ்ஸுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ என்று சொன்னால் வீட்டிலே இருக்கின்ற தாய்மார்கள், எப்போது கேட்டாலும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எப்போது கேட்டாலும் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் என்று சொன்ன உங்களை அங்கீகரித்து, உங்கள் உழைப்பை அங்கீகரித்து
எங்கள் அண்ணன் தளபதி கையெழுத்து போட்டார். மாதம் 1000 ரூபாய் உங்கள் வங்கி பணத்தில் போடுவேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அது உங்கள் உரிமை தொகை. படிக்கின்ற பெண் குழந்தைகள் ஸ்டேஷனரி வாங்க, நோட்டு வாங்க, ஜெராக்ஸ் எடுக்க, லாங் சைஸ் வாங்க பிச்சை எடுத்தார்கள். அப்பனிடம், ஆத்தாளிடம், அண்ணனிடம், தம்பியிடம். அதை பார்த்து கண்ணீர் விட்ட எங்கள் அண்ணன் தளபதி கையெழுத்து போட்டார். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 இந்த தாத்தா ஸ்டாலின் தருவேன் என்று கையெழுத்து போட்டோமா இல்லையா? பெண்களுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா என்று ஆண் பிள்ளை கேட்டபோது நீயும் 6 முதல் 12 வரை படித்திருந்தால் உனக்கும் இந்த தாத்தா மாதம் 1000 தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? இதோ இந்த மேலூர் வீதியிலே ஒரு விபத்து நடந்தால், ஒருவன் காயம் பட்டால் அரசு ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போகின்ற நிலைமை இருந்தது. அதை மாற்றி எழுத உங்கள் உயிரில் அக்கறையுள்ள முதலமைச்சர் தான் கையெழுத்து போட்டார். நம்மை காக்கும் 48. மருத்துவமனையை சேர்த்தால் மட்டும் போதாது, 48 மணி நேரம் ஆகின்ற செலவை இந்த தளபதி ஏற்பான். சொன்னதோடு மட்டுமல்ல, அவனை கொண்டு போய் சேர்ப்பவனுக்கும் மாதம் 5000 ரூபாய் தருவேன் என்று சொன்ன முதலமைச்சர். எனக்கு சுகர் இருக்கிறது, எனக்கு பிரஷர் இருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு போய் மாதம் மாத்திரை வாங்க முடியாது என்று சொன்னவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவத்தை தந்தோமா இல்லையா? நான் பாதியிலே படிக்கவில்லை, படிக்க விரும்புகிறேன், இல்லம் தேடி கல்வியை தந்தோமா இல்லையா? படித்து முடித்தவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவதற்காகத்தான் உலகம் முழுவதும் சுற்றி 10 லட்சம் கோடிக்கு கம்பெனிகளிடம் பேசி முதலீடை கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? இவ்வளவும் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களிடம் காசு இல்லை. காசு தருவதற்கு எவனும் மனம் இல்லை. ஆனால் எங்கள் பணத்தை வாங்கி கொண்டு எக்காலமாக பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் செயல்படுகிறாரே தலைவர் தளபதி, அவரால் எப்படி முடிகிறது? இன்று 72ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஒரு 58 வயது முடிந்து போனால் அரசிலிருந்து ஓய்வு கொடுக்கிறார்கள். 60 வயது ஆகி போனால் ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் 72 வயதில் எங்கள் அண்ணன் தளபதி உழைக்கிறார். காலையில் எழுந்தால் கன்னியாகுமரி, மதியம் பார்த்தால் திருச்சி, மாலை பார்த்தால் விழுப்புரம், இரவு பார்த்தால் சென்னையிலே ஆய்வு என்று ஓடி உழைக்கிறாரே, அது அவருக்கு பெருமை இல்லை, அவரை உருவாக்கிய எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு பெருமை. 72 ஆண்டுகளில் உழைப்பதற்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்து தந்தோம். இதே எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார், அவரும் தான் திட்டத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 5 முறை முதலமைச்சராக இருந்தார். 6வது முறை எனக்கு வாக்களித்தாள். 6வது முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக என்னை தேர்ந்தெடுத்தாள். என் தாயே தமிழே, பெண் குழந்தையை பெற்று விட்டாயா? அதற்கு திருமணம் நடத்துவதற்கு உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். ஆக்கி சாப்பிட ஜோடிக்கு கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவன் சரிவர உனக்கு வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு புத்தாக பாலை கொடு. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? ஸ்கூல் பீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சபலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? காசு கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமணம் நடந்ததா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவச பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா,
தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா, உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, ஈ கைக்கிறதா, எறும்பு மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, கொளுத்த வேண்டுமா, புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவர் பெத்த புள்ள தாண்டா இவ்வளோத்தையும் செஞ்சுருக்கான். அவர் பெத்த புள்ள தான். அவர் கல்யாணத்துக்கு காசு கொடுத்தா நீ சம்பாரித்து கல்யாணம் பண்ணிக்கன்னு இவர் சொல்கிறார். அவர் சாப்பாட்டில் 5 முட்டை போட்டால் சின்ன பசங்களுக்கு காலையில் டிஃபன் தரார். இது வழி வழியாக வருது. இதை கேட்டால் என்ன சொல்கிறான்? வாரிசு அரசியல் இருக்கு, வருது. ஆண்மை இருந்தால் வாரிசு வரும். இல்லை, எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. அதை விட்டுட்டு எங்களை பார்த்து அடி வயிற்றில் அடிச்சுக்காது. சொல்றோமா இல்லையா? இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்து இந்த நாட்டை உயர்த்தி வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. கொழுப்பு இருந்தால், திமிர் இருந்தால் வேற எங்காவது வச்சுக்க. எங்க வீட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அண்ணா எழுதிய சத்ரபதி சிவாஜி நாடகத்தில் ஒரு வசனம் வரும். படை திரட்டி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டி கொள்ளக்கூடாதாம். இதுதான் நிலை என்றால், இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டை வேண்டுமோ, கொத்தளம் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, இடியட்டும் கோட்டைகள் என்று அன்னைக்கு சிவாஜி சொன்னான். அதுக்கப்புறம் திருவிளையாடல் படத்தில் முருகன் என்ன சொன்னான்? ஒரே ஒரு மாங்காய் பழம். அப்பா அம்மா சேர்ந்துக்கின்னு முருகனை ஏமாற்றிட்டாங்க. இப்போ நரேந்திர மோடி ஏமாத்துற மாதிரி இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அன்னைக்கு முருகன் என்ன சொன்னான்? முருகா எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன், எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். எங்களுக்கு வரலாறுலாம் தெரியாதில்லை. இதையே தான் அண்ணா திருப்பி போட்டு சொன்னார். அண்ணா சொன்னதை மறுபடியும் சொல்லிட்டா, அதுக்கு தமிழர்கள் ஆதரவு கொடுத்துட்டா நீங்கள்லாம் மண்ணா போயிடுவீங்க. அண்ணா சொன்னதை நாங்கள் செஞ்சால் பிஜேபி மண்ணா போயிடும். அந்த நிலைமையை எங்களுக்கு உருவாக்கக்கூடாது. இதை நாங்கள் சொன்னால், இந்தியை படிக்க மாட்டோம் என்று நாங்கள் சொன்னால், இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குறேன்றான் அண்ணாமலை. என்ன நியாயம்? எனக்கு என்னென்ன ஒரே ஒரு வருத்தம் முதலமைச்சர் மேலே, இந்த புறம்போக்கு தெருப்பொறிக்கெல்லாம் உருப்படியாக வெளியே சுற்றிட்டு கிடக்குது. இவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சா இந்த தமிழ்நாடாவது நல்லா இருக்கும். அதையாவது அண்ணன் மூர்த்தியாவது போய் சொல்லுவாரா? பாவம், ஒரு 66 வயசான கிழவண்ணே. நான் ஒன்றுமே பேசலைண்ணே. என்னை 2.5 மாதம் உள்ளே வச்சார் அண்ணன் தளபதி. பாதுகாப்பாக வச்சார், பயன்படுத்துகிறாரு, இல்லைன்னு சொல்லலை. நம்மளை கேவலமாக பேசுகின்ற போது ரத்தம் கொதிக்கிறது. ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறான். உங்கள் ஏமாத்து வேலை தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் சொல்லலாமா? சீமான்னு ஒரு தெருப்பொறிக்கு நாய், அவன் பேசுகிறது அளவில்லாத பேசுகிறான். ஒரு பாலியல் குற்றவாளி. அம்மா, நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை கேட்குறேன், உங்களை மாதிரி ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ பேரை உட்கார வச்சு அவன் சொல்கிறான், இஷ்டப்பட்டு வந்தால் மேட்ரு முடித்தேன், கர்ப்பமாக்கினேன், கலைச்சேன், இது என்ன தப்புன்னு கேட்குறானே, அவனை உயிரோடு நடமாட விடலாமா? இப்படிப்பட்டவன்லாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம பங்காளி கட்சி அதிமுக அவன் வாயில் ப்ளக்கு வச்சுட்டாங்க பொழுது. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அந்த குழந்தைங்களை வைப்பாங்கள்ல நிப்பில், அதை சொன்னேன். இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இதை பற்றி ஏதாவது ஒரு கட்சி பேசுதா? ஒரு கட்சி உண்டா? இல்லை. திமுக மட்டும் ஏன் பேசுதுன்னா, நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றோம், எங்கள் தாத்தா கலைஞர் சூடு சொரணையோட எங்களை வறுத்து வச்சுட்டு போயிருக்காரா. கேட்போம். எங்கள் உரிமையை கேட்பதற்கு எவன் பயப்பட வேண்டும்? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு என்று கேட்டால் எங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறீர்கள். உங்களை பார்த்து சிரிக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. நாங்கள் பற்ற வைத்த நெருப்பு தென் இந்தியாவில் பற்றி கொண்டது. அது வட இந்தியாவை நோக்கி போவதற்குள்
தர்மேந்திர பிரதான் அவர்களே, தப்பி தவறி கூட நீ அறிவிச்சிட்டு மெட்ராஸுக்கு வந்துடாத. நான் வரேன்னு சொல்லிட்டு வராத. யாருன்னா பார்க்கணுன்னா திட்டுத்தனமாக வந்துட்டு போயிடு. தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள் நாங்கள், நாகரிகத்தை மற்றவர்களுக்கு சொல்லித் தருபவர்கள் நாங்கள். நாகரிகத்தை பற்றி எவனும் எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. அந்த தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். உங்களுக்காக உழைக்கிறார். இதோ என் தாய்மார்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டை 16 ஆண்டு காலம் ஒரு பெண்மணி ஆண்டார். உங்களை பற்றி யாராவது சிந்தித்தார்களா? உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா? கலைஞர் பெற்ற பிள்ளை அண்ணன் தளபதி தான் உங்களை பற்றி நினைத்தார். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞரும் அன்று நினைத்தார். பெரிய தாத்தா அம்பேத்கர் நினைத்தார் உங்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும் என்று. அவரால் முடியவில்லை, ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். தந்தை பெரியார் நினைத்தார், மாநாடு நடத்தினார், தீர்மானம் போட்டார். அவரால் முடியவில்லை, மறைந்து விட்டார். நினைத்தவர்கள் 2 பேரும் மறந்து விட்டார்கள். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் 89இல் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்துதான் பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு, பிறப்பது ஒரு வயிறு, ஆண் என்ன பெண் என்ன, பெண்ணுக்கும் சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்டவர் ஒரே தலைவர். நான் இங்கே சொன்னேனே, கருவறை முதல் கல்லறை வரை மக்களை காக்க ஐயா கலைஞர் கையெழுத்து போட்டார் என்று சொல்லி, அதையும் தாண்டி நாம் சொன்னோம் இல்லையா? அதோ போறான் நொண்டி, அதோ போறான் ஒன்றரை கண்ணை, அதோ போறான் டப்ஸா, சொன்னமா இல்லையா? அவனை எல்லாம் பார்த்து அவனை பெற்றவர்கள் அழுதார்களோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞர் அழுதார். அதனால் அவனையெல்லாம் அழைத்து, நீ நொண்டி இல்லை, நீ ஒன்றரை கண்ணை இல்லை, ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை உன்னிடம் இருக்கிறது. ஆகவே இன்று முதல் உங்களுக்கு ஒரு அழகான தமிழ் பெயரை வைக்கிறேன் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதை தாண்டி அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9, சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கை கழுவி விட்டார்கள், மற்றவர்களும் கை கழுவி விட்டார்கள். ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கை கழுவவில்லை. அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் ஒரு அழகான தமிழ் பெயரை வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவருக்கும் நலவாரியம் தந்தார். இதோ இருக்கிறதே, பக்கத்தில் இருக்கின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டு கருப்பு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, அவனுக்கு பேர் சேஷன் மாஸ்டர். ஒரு காலத்தில் அந்த சேஷன் மாஸ்டர்லாம் அவ்வா தான் இருப்பாள். நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்தில் காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு பின்னாடி ஒரு பச்சை சிவப்பு கொடியை வச்சுக்கிட்டு தண்டவாளத்தில் இருக்கிற பிளக்கட்டை தட்டுற வேலை நம்மளுக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கோட்டு போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துவான்ல, அவன் தான் நம்மவா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், நீ சொன்னால் சட்டமும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கவுர்கட்டின மணி ஆட்டுறது நம்மவா, அதே கோயிலில் சின்ன மணி ஆட்டுறது அவ்வா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவு செய்து தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நாங்கள் காப்பாற்றி வைத்து கொண்டு திமிரோடு இருமாப்போடு நெஞ்சு உரத்தோடு நாங்கள் செய்த சேவையை நினைத்து 200க்கு மேல் நாங்கள் வெல்லுவோம் என்று எங்கள் அண்ணன் தளபதி சொன்னால், இருமாப்பு கூடாது, மக்கள் உங்களை ஹீரோவாக்குவாங்கள் என்று சொல்லி இப்போது புதிதாக வந்திருக்கிற ஹீரோ சொல்கிறார். முஸ்லிம் மக்கள் நிறைந்த இந்த மண்ணிலிருந்து கேட்கிறேன், உங்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம் வந்ததா இல்லையா? அந்த குடியுரிமை சட்டம் வந்தபோது நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்களா இல்லையா? காவல்துறை உங்களை அடித்ததா இல்லையா? உங்களை சித்திரவதை செய்ததா இல்லையா? உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் அடிபட்ட போது குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராடிய போது உங்கள் கண்ணீரை துடைத்தது எந்த கட்சி, எந்த தலைவன்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாராவது உங்களிடம் வந்தார்களா? உங்கள் கண்ணீர்களை துடைத்தார்களா? இன்று குல்லா போட்டு நோன்பு கஞ்சி குடிக்கின்ற புதிய நடிகரை பார்த்து கேட்கிறேன், முத்தலாக் தடை சட்டம் வந்தது, அப்போது எங்கே போயிருந்தீர்கள்? எவளோடு நடித்துக் கொண்டிருந்தீர்கள்?
வகுப்பு வாரிய சட்டம் பாராளுமன்றத்தில் திருத்தங்கள் என்று நிறைவேற்றப்பட்டது. அப்போது இந்த புதிய நடிகர் எங்கே போயிருந்தார்? 21 ஒருவர் இப்படி வந்தார். 19ஆம் ஆண்டு கட்சியை துவங்க போகிறேன். நிற்கிறோம். என்ன சொன்னார் அவரு? நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துடுறோம். நம்மெல்லாம் கேட்டோம், வாட் அபவுட் 2019? நோ 2019 நோ ஒன்லி 21. பாதியில் போயிட்டார். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், போய் உக்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2024? நம்ம கேட்டோம், நோ 2024. நான் என்ன கேட்குறது, இங்கே இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறேன், இதோ நடந்து போகிற இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். 75 ஆண்டு காலம் கட்சியை நடத்தி இந்த மொழிக்காக பல்வேறு உயிர்களை தியாகம் செய்து இந்த இனத்திற்காக தங்களை மாய்த்து கொண்டு தடாவில் ஆரம்பித்து பொடாவில் முடிந்து அத்தனை சட்டங்களையும் எதிர்த்ததால் பல்வேறு உயிர்களை பலி கொடுத்த திமுக 75 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்தவர்கள் வந்து சொல்கிறார்கள், அடுத்த முதல்வர் நான் தான் என்று சொன்னால் 21 ஒருத்தர் வந்தார், சொன்னார், போயிட்டார். இப்போ 26 ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ நீங்கள்லாம் வந்து நேராக முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தா 75 வருஷம் கட்சி நடத்துகிற நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடுறதா நாங்கள் எங்கள் வேலை? அதுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம்? இல்லை, இங்கே சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவின் 25ஆம் ஆண்டில் அண்ணன் தலைவர் கலைஞர் முதலமைச்சர், 50ஆம் ஆண்டில் ஐயா கலைஞர் முதலமைச்சர், திமுகவின் 75ஆம் ஆண்டில் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர், திமுகவின் 100ஆம் ஆண்டு கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்றாங்க வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு முறையில் உதயநிதி வந்துவிட்டார் என்று. அட பைத்தியக்காரர்களே, எங்கள் அண்ணனுக்கு மண்டிக்கும் திருமணம் நடந்தது. திருமணமான 1ஆம் மாதத்தில் காவல்துறை எங்கள் அண்ணனை கைது செய்தது. அவள் கருவுற்று இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது. மத்திய சிறைச்சாலைக்கு போன எங்கள் அண்ணன், அவள் கருவுற்றிருப்பது நிரந்தரமானது. அவள் கருவுற்றால், குழந்தையை சுமந்தால், அவளுக்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் தடம் செய்யவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் பிள்ளை பெறுவதற்கு ஆஸ்பத்திரிக்கு போன போது காதலியே, மனைவியே, உன் காதலன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் எங்கள் அண்ணன் தளபதி பக்கத்தில் இல்லை. அவளே மருத்துவமனைக்கு போனால், அவளே பெற்றெடுத்தால், பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தையை கொண்டு போய் ஆடை போட்ட குழந்தையை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகி. அவன் இந்த நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சரானதற்கு பின்னால் தான் இந்த மண்ணுக்கு விளையாட்டுத்துறை என்று ஒன்று இருப்பதே தெரிந்தது. அவன் இளைஞரணி செயலாளராக ஆனதற்கு பின்னால் தான் 75 லட்சம் புதிய உறுப்பினர்களை திமுகவுக்கு கொண்டு சேர்த்த தலைவன் அண்ணன் உதயநிதி. அவர் விளையாட்டுத்துறை மந்திரியாக ஆனதற்கு பின்னால் தான் விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கப்பட்டது. இதோ ஊர்தோறும், வீதி தோறும், ஒன்றியம் தோறும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி வைத்து அதை விளையாடி விட்டு நீங்கள் திருப்பி தரலாம் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கின்ற அண்ணன் உதயநிதி எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர். அப்படிப்பட்ட தகுதி அண்ணன் உதயநிதிக்கு இருக்கிறது. அண்ணாமலை சொல்வது போல, சீமான் சொல்வது போல நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்து வரவில்லை. எங்கள் அண்ணன் எப்படி 12 வயதில் வாக்மேனை எடுத்துக்கொண்டு தலைவர்களின் பேச்சை ஒளிப்பதிவு செய்வதற்கு வீதிக்கு வந்தானோ, எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதில் தமிழ் கொடியேந்தி எப்படி வீதிக்கு வந்தாரோ அதை போல் எங்கள் அண்ணன் உதயநிதி வந்திருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களை மன்றாடி கேட்கிறேன், மண்டியிட்டு கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். இப்போது நடப்பது கொடுங்கோல் ஆட்சி மத்தியில் நம்மை வஞ்சிக்க நினைக்கிறான், நம்மை ஏமாற்ற நினைக்கிறான், நம் வயிற்றில் அடிக்க நினைக்கிறான், தன்மானத்தை உரசி பார்க்கிறான். எது போனாலும் வாழலாம், தன்மானமும் சுயகர்வமும் போய்விட்டால் வாழ முடியாது. உயிரோடு இருப்பதற்கு தமிழன் தயாராக இல்லை. நமக்கு தர வேண்டிய பணத்தை நரேந்திர மோடி சர்க்கார் ஏமாற்றுகிறது. இன்று பொதுக்கூட்டத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறோம். பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதே போராட்டம் சிறைக்கு போவதாக இருந்தாலும், சிறையை நிரப்புவதாக இருந்தாலும், என் தமிழ்நாட்டு மக்களே, அதிலும் மேலூர் மக்களே, மேலூர் மக்கள் என்றால் வீரம் நிறைந்தவர்கள்.
மேலூர் மக்கள் மானம் ஈனத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். உங்களை கேட்பதெல்லாம் ஒன்றுதான். அண்ணன் தளபதிக்கு வயது 72. ஆனால் 72 வயதில் 27 வயது இளைஞனைப் போல் உழைக்கிறார். அவருக்காகவோ ஒரு குடும்பத்திற்காகவோ உழைக்கவில்லை. தமிழ்நாட்டின் மானம் காக்க, தமிழ்நாட்டின் மக்கள் உரிமை காக்க, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற்றுத்தர எங்கள் அண்ணன் தளபதி போராடுகிறார். இந்த நிதியை பெறும் வரை, இந்த நிதி மக்களுக்கு கிடைக்கும் வரை, ஒருவேளை இந்த ஆட்சி கடந்த தேர்தலில் தோற்று போயிருக்க வேண்டும். 40 இடங்கள் மட்டும் குறைவாக கிடைத்தது. அந்த 40 இடங்கள் நமக்கு கிடைத்திருந்தால் இந்தியா கூட்டணியின் ஆட்சி. அது கிடைக்காததால் சந்திரபாபு நாயுடு தயவோடு, பீகார் முதலமைச்சர் தயவோடு இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடிக்கு இவ்வளவு திமிர் இருந்தால், சுயமாக ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சுயமாக வாழுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்ணன் தளபதிக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்பதை மட்டும் மனதில் நினைவு வைத்துக்கொண்டு இந்த போராட்டம் நடக்கிறதே. இது நிற்கின்ற இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன். இங்கே படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் இருப்பீர்கள். அந்த படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் எப்படி பெற்றீர்கள்? என் காலத்தில் நான் படிக்க நினைத்தேன், பட்டம் பெற நினைத்தேன், இரவில் வேலை செய்தேன், பகலில் பள்ளி சென்றேன். ஆனால் கை கால்களை இழந்துதான் மிச்சமே தவிர என்னால் பட்டம் பெற முடியவில்லை. ஏனென்றால் அப்போது தாத்தா கலைஞர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இல்லை. ஆனால் நான் நின்று பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். என் குழந்தைகள் இரண்டையும் 2 டிகிரி படிக்க வைத்தேன். ஏதாவது ஒரு மூலையில், ஏதாவது ஒரு நிலையில் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் திமுகவால் பயன்பெற்றிருப்பீர்கள். திமுக உங்களை வாழ வைத்திருக்கும், அதில் நிச்சயமாக சந்தேகம் இல்லை. ஆகவே திமுகவால் வாழ்வு பெற்றவர்கள், திமுகவால் வளம் பெற்றவர்கள், ஐயா கலைஞரின் கருணையால் வாழ்வு பெற்றவர்கள், அண்ணன் தளபதியால் தமர்ந்து நிற்கின்ற தமிழகம் அவர் பின்னால் திரண்டு நின்றால் எந்த சக்தி வந்தாலும் தடுப்போம், போராடுவோம், நிதியை பெறுவோம், வெல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.